தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் எங்களுக்குரிய கூடுதல் இடங்களை தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கோரிக்கை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கப்படுகிறது. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழீழ மண்ணில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கென்று ஒரு பொது வாக்கெடுப்பு என்போம். அதுபோன்று தமிழ்நாடு அரசு பணிகளில் 100% தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்குகின்ற அந்த அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். திமுக கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையை குறித்து எந்த பதிலும் வரல அப்படின்னா இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பிரதான தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இப்ப அதிமுகவோ அல்லது எங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்து மாலை அமர்வில் கட்சி விவாதிக்க தயாராக இருக்கிறது.